எவ்ரிவன், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சீஸ் பால்ஸில் நீங்கள் நிறைய வெரைட்டி பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம புதுசாக ஏதாவது கொண்டு வரணும் இல்லையா, அதனால இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயத்தில் சீஸ் பால் செஞ்சுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பார்த்த பிறகு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பலாக்கொட்டையை வேக வச்சு தோல் உரித்து சீவி வச்சுக்கோங்க. இது கார்ன்ஃப்ளாக்ஸு நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் இல்லையா சிப்ஸு, அதை ஒரு ஆன் ஆஃப் பண்ணி மிக்சியில் ஆன் ஆஃப் பண்ணி இல்லை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சிக்கோங்க. பூண்டு பொடியாக அரிஞ்சிக்கோங்க. சீஸ் இந்த மாதிரி கட்டமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 ஸ்பூன், ஆரிகானோ 1/4 ஸ்பூன், ஆரிகானோ இல்லைன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் பேட்டருக்கு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை நல்லா தோல் உரித்து சீவி வச்சுக்கோங்க. மீடியம் துருவலில் சீவி வச்சுக்கோங்க. அது 1 கப்பு. நம்ம பொடியாக அறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு, பொடியாக அரிஞ்சு வச்ச 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆரிகானோ ஒரு 1/4 ஸ்பூன். ஆரிகானோ உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பேட்டரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு, அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். வெஜிடபிளுக்கு நான் இன்றைக்கி கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேரட், பீன்ஸ் எது இருக்கோ அதை பொடியாக நறுக்கியோ இல்லை சீவியோ சேர்த்துக்கோங்க. மேலே கோட்டிங்காக பேட்டருக்கு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மீடியமான திக்னஸ்க்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பால்ஸ் பிடிக்கலாம். கையில் ஒட்டும், அதனால் கையில் வாட்டரோ இல்லை ஆயிலோ க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்து பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பால் பிடிச்சிக்கலாம். மீடியமாக சின்னதாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நடுவில் ஒரு சின்ன குழி வச்சு அதில் சீஸை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது எல்லா சைடும் ஈக்குவலாக க்ளோஸ் ஆகி வரும். இதே மாதிரி நம்ம எல்லா மிக்சரையுமே சீஸை உள்ளே வச்சு சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்ன் பேட்டர், அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டை வச்சு மிக்சியில் ஆன் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு போகலாம். எப்போவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிக்க போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாலாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் மீடியம் ஃப்ளேம் வைக்கிறோன்னா, இல்லைன்னா இந்த மேலே இருக்கிற இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் அந்த க்ரம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளியே சீக்கிரமாக திரிஞ்சிரும், உள்ளே சீஸ் உருகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விடுங்க. எல்லா சைடும் எண்ணெயில் பொரியிற மாதிரி திருப்பி விடுங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறதுனால நான் அப்பப்போ திருப்பி விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு சீஸ் பால் செஞ்சுருக்கோம், ஃபலாஃபல் சீஸ் பால். அது மூக்கல்லையை வச்சு சீஸ் பால் செஞ்சுருந்தோம். அதையும் போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே போய் எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட்டான புது ரெசிப்பியாக தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு மீதி இருக்கிற அடுத்த செட் ஆஃப் பால்ஸை
பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்து மீதி இருக்கிற பால்ஸையும் அதே மாதிரி மெதுவாக திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கார்ன் சிப்ஸ் எப்படி கிறிஸ்பியாக இருக்கோ அது மாதிரி இது மேலே கோட்டிங் அந்த கார்ன் சிப்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு KFC சிக்கன் ரேஞ்சுக்கு மேலே கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ரெடி ஆகிடுச்சு பலாக்கொட்டை சீஸ் பால்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தசரதன். நன்றி, வணக்கம்.